ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது நிறைய யூடியூப் சேனல் வந்துட்டு டிஎன்பிசி சம்மந்தமாக நிறைய ஸ்டடி பிளான் வெளியிடுறாங்க, நிறைய பேட்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம வந்துட்டு நமக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம வந்துட்டு எப்படியாவது நம்ம ப்ரெஷராக இருந்தால் தான் நமக்கு ஒன்றுமே தெரியலை அப்படிங்கலாம். ஆனால் நம்ம நிறைய அட்டெம்ப்ட் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதியிருப்போம். ஃப்ரெஷராக இருந்தாலுமே நம்ம சிலபஸ் படி பார்த்துட்டு சிலபஸில் என்ன இருக்குது, அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்மளை நாமே ஸ்டடி பண்ணிக்கிட்டா தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஒரு பெய்ட் பேட்ச் வந்து சரி அவங்களுக்கு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பெய்ட் பேட்சுக்கு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு இப்போ நார்மலாக ஒருத்தவங்க ஃபீஸ் பே பண்ணுறாங்க. 800 ருபீஸ்லேருந்து 1500 வரைக்கும் வந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் ஒரு சில பெரிய அகாடமி மூலயமா நிறைய 10,000 15,000 ஏன் 8,000 3,000 இப்படின்னு நிறைய வந்துட்டு 1000 கணக்கில் அவங்க வந்துட்டு மணி வந்துட்டு நம்மளை பே பண்ண சொல்கிறாங்க. இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணால் இப்படி பண்ணுங்க அப்படி அவங்க ஈஸியாக அவங்க மோட்டிவேட் கொடுக்குறாங்க. இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறத கேட்டு நம்ம ஈஸியாக ஏமாந்து நம்ம வந்து சேர்ந்துடுறோம். நான் எந்த அகாடமியை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பலை. ஆனால் எல்லா அகாடமி மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு பெய்ட் பேட்ச்னு உள்ளே போயிட்டாலுமே எல்லாமே ஸ்கேமாக தான் இருக்குது. நமக்கு வந்துட்டு எப்படின்னா, நமக்கு என்ன படிக்கணும்னு நமக்கு தெரியும். ஆனால் எதில் படிக்கணும்னு தெரியும். ஆனால் எப்படி நமக்கு மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எடுக்கிறது, மெட்டீரியல்ஸ் தேடி எடுக்கிறதுக்கு தான் நமக்கு வந்துட்டு டைம் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க. நிறைய பேர் ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல்ன்ட்டேன் காலேஜ் போயிட்டு இந்த மாதிரி படிப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டும் படிப்பாங்க. சரிங்களா? இப்படி படிக்கிறவங்களுக்கு வந்து டைம் கிடைக்காது. ஸோ டைம் கம்மியாக இருக்கனால நம்ம ஏதாவது ஒரு பெய்ட் பேட்ச் மூலமாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அவங்க மெட்டீரியல் வந்து நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அதை பார்த்து படித்து நம்ம வந்து ஒரு ஜாப் போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம பெய்ட் பேட்ச்க்குள்ளே என்ட்ரி ஆகும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவுட் சோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா அந்த அவுட் சோர்ஸுக்கு வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில இதில் ஸ்கூல் புக்ஸில் வந்து பார்த்து படிங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்கூல் புக்ஸ் இருக்காது. அப்படிங்கிறப்போ அவங்க மெட்டீரியல்ஸ் அவங்க நமக்கு சென்ட் பண்ணாங்க, வேர் டு ஸ்டடி எதில் படிக்கணும்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளே தேடி படிக்கிறதுக்கு அந்த தேடி படிக்க டைம் இல்லாமல் இருக்க போய் தான் நம்ம வந்து ஒரு பெய்ட் பேட்சுக்குள்ளே ஜாயின் பண்ணுறோம். ஆனால் அவங்க மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அவங்க வந்துட்டு நமக்கு அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாமல் இது படிச்சிருங்க, வேர் டு ஸ்டடி இந்த புக்கில் இந்த லெசனை படிங்க அப்படின்னு தான் கொடுக்காங்களே தவிர அந்த பிடிஎஃப் எடுத்து நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள்ட்ட அவங்க கொடுக்குறாங்க. ஒரு சில அகாடமிஸ் வந்துட்டு என்ன செய்கிறாங்க, அவுட் சோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் சில அகாடமியில் எதுவுமே ப்ரொவைட் பண்ணாமல் சும்மா மேலோட்டமாக ஒரு இதை மட்டும் படிங்க அதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? அதுக்கு எதுக்கு நம்ம பெய்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் வேஸ்ட்டாக? அதுக்கு அவங்களோட யூடியூப் சேனல்லையே சில அகாடமிஸ் அந்த குறிப்பிட்டு நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. ஆனால் எல்லாரோட யூடியூப் சேனல் அவங்களோட அந்த அகாடமி வச்சுருக்க யூடியூப் சேனல்லையே எல்லா வீடியோஸும் ஃப்ரீயாகவே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பார்த்தாலே நமக்கு போதுமானதாக இருக்குது. நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறதுல நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்காங்க. நிறைய நல்லா இருக்கேன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் பெய்ட் பேட்ச்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லைங்க. ஃப்ராங்காக சொன்னோம்னா ஒன்றுமே கிடையாது. அதில் பெய்ட் பேட்ச்குள்ளே ஒன்றுமே கிடையாது. எப்படி ஒரு ஆனியன், அதாவது ஒரு வெங்காயம் இருக்குன்னா அந்த வெங்காயத்தை உரிக்க ஒன்றுமே இருக்காத உள்ள, அதே மாதிரி தான் அங்கே பெய்ட் பேட்ச்குள்ளே போனாலே இருக்குதுங்க. இதுதான் உண்மையானது. யாரும் வந்து பெய்ட் பேட்ச் வந்துட்டு நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நான் நிறைய தடவை ஏமாந்துருக்கேன். அதனால இந்த தடவை என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எந்த ஒரு பெய்ட் பேட்சுமே வந்துட்டு ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. யாரையுமே உங்களையும் நான் வந்துட்டு இது சேருங்க அது சேராதீங்க, அது நான் உங்களையுமே நான் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? உங்களுக்கும் தனிப்பட்ட விருப்பம் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பெய்ட் பேட்ச்னு வந்து நம்பி வந்துட்டு ஏமாறாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா காசு கொடுத்துட்டு நம்ம வந்து நம்மளே கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்தால் நம்ம இது பண்ணுறோம். அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறி சேர்க்குற மாதிரி சேர்த்து தான் நம்ம வந்துட்டு அந்த பெய்ட் பேட்சுக்குள்ள ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா? ஆனால் வந்துட்டு அவங்க ஈஸியாக வந்துட்டு அவங்க ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது உள்ள. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, பெய்ட் பேட்ச் அப்படின்னு நம்பி யாரும் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க எல்லா டெஸ்ட் வைப்பாங்க, நம்ம ஈஸியாக வந்துட்டு படிச்சு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி காசை கொடுத்து ஏமாறாதீங்க. நீங்களா என்ன ஸ்டடி பண்றீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை, நீ ஒரு சிலபஸ் படி நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியலனா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்துட்டு வேர் டு ஸ்டடி போட்டிருப்பாங்க. ஃப்ரீயாவே நமக்கு அதெல்லாம் கிடைக்குது. எதுக்கானே நம்ம பெய்ட் பேட்சுக்குள்ள ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி கொடுத்து நம்மளா தேடி படிக்கிறதுக்கு எதுக்கு நம்ம பெய்ட் பேட்சுக்குள்ள போகணும்? சில பேர்லாம் சில அகாடமிஸ் வந்துட்டு ஆப் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப்புக்கு நம்ம ஜாயின் ஆகி போயிட்டோம்னா ஒன்றுமே இல்லை. அந்த ஆப்புக்குள்ளே அவங்க போட்ட ரெக்கார்டட் யூடியூப் வீடியோ தான் அதுக்குள்ளே இருக்குது. அது ஏற்கனவே பழசில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்டேட் இது பண்ண வீடியோ தான், அங்கே வந்து அப்லோட் பண்ண வீடியோ தான் அங்கேயும் இருக்குது.
புதுசா அவங்க வந்துட்டு அப்லோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏற்கனவே போட்ட டெஸ்ட்ட தான் திரும்ப திரும்ப அவங்க குடுக்குறாங்களே தவிர, நியூவா அப்டேட் பண்ணி நமக்கு குடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் குறை சொல்ல மாட்டேன். எல்லாரையுமே நான் வந்துட்டு குற்றவாளியா நிப்பாட்ட விரும்பல. எல்லாருமே மணி மோட்டிவ்ல தான் இருக்காங்க. யாரா இருந்தாலும் நம்மளே இப்ப எதுக்காண்டி வேலைக்கு போறோம்? நம்ம ஃபினான்சியலா வந்துட்டு குரோத் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே இங்க மணி தான் பிரச்சனை அப்படிங்கிறப்போ, நம்மள ஈஸியா ஏமாத்திர்றாங்க. படிக்கிற நம்மள வந்துட்டு ஈஸியா முட்டாளாக்கிட்டு போயிர்றாங்க. நீங்க பெய்ட் பேட்ச் நம்பி சேர்ந்தீங்கன்னா, அங்க ஒண்ணும் இருக்காது. நம்ம அந்த பெய்ட் பேட்ச்ச ஃபாலோவும் பண்ண மாட்டோம். சில பேத்துக்கு டைம் இருக்காது. மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதுக்காண்டி தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். சில அவேர்னஸ் வீடியோ அப்படிங்கிற மாரி தான். நான் நம்பி அவங்க பேசுறாங்க. இது இருக்கும், அது இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம உள்ள நம்பி போயிட்டோம்னா, உள்ள ஒண்ணுமே இல்லங்க. பெய்ட் பேட்ச்ல. ம். நானும் இதுக்கு முன்னாடி 2 பெய்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆ ரொம்பலாம் இல்ல. பைசா கம்மியா தான் இருந்துட்டு அட்டெண்ட் பண்ணேன். ஆனா, அதுக்குள்ள நான் உள்ள போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, உள்ள ஒண்ணுமே இல்ல. நம்பி இத்தனைக்கும் நல்லா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அகாடமி அது. அந்த பேர் நான் சொல்ல விரும்பல. ரொம்ப ஃபேமஸான அகாடமி. நான் ஆன்லைன்ல தான் எல்லாம் பண்ணேன். அப்படி இருந்தும் நமக்கு ஒண்ணுமே அதுல இல்லங்கிறப்போ, நமக்கு ரொம்ப டிமோட்டிவேட். அங்க பேசும்போது நல்லா பேசுறாங்க. நல்லா மோட்டிவேட் பண்றாங்க. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஓன்னு சொல்றாங்க. ஆனா உள்ள போனா ஒண்ணுமே இல்ல. அதுக்கு நான் அவங்களோட ஃப்ரீ வீடியோஸே பார்த்துட்டு போயிருவேனே. ஃப்ரீ வீடியோஸ் பார்த்தா கூட நம்ம ஓகே இது நம்ம படிச்சிருக்கோம். இது நமக்கு புரியுது, புரியல அப்படின்னு போயிரலாம். ஆனா அவங்களோட பெய்ட் பேட்ச்க்குள்ள போனதுக்கப்புறம், என்னடா இது ஒண்ணுமே இல்ல. எதுக்கு நம்ம காசு கட்டி உள்ள போறோம்? அப்படிங்கிற ஒரு ஃபீல வந்துட்டு அவங்க எல்லா அகாடமிஸும் நமக்கு குடுக்குறாங்க. அது எதுக்கு? இது வந்து நான் நான் என்னோட அனுபவத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்களும் நம்பி இந்த மாரி கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரூபாவும் நம்மளோட வேல்யூ வந்துட்டு நமக்கு தான் தெரியும். நம்ம பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும். அப்படிங்கிறப்போ அந்த பைசாவ நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. படிப்புக்காண்டி ஒருத்தங்க நம்ம கிட்டேருந்து கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த காச வந்துட்டு நம்ம கொள்ளடிக்க விடாம நம்ம சேஃபா இருப்போம். நம்ம எப்படி வந்துட்டு ஓனா ஸ்டடி பண்ணி அச்சீவ் பண்ணலாம். உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு தெரியல அப்படின்னா, யாராவது இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. நெறைய பேர் யூடியூப்ஸ்ல ஃப்ரீ வீடியோஸ் சஜெஸ்ட் பண்றாங்க. அவங்க வீடியோஸ் பாருங்க. யார்ட்டயும் நம்பி ஏமாந்து போகாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா டெஸ்ட் பேட்ச்ன்னு உள்ள போனதுக்கப்புறம் மொத்தம் 20 டெஸ்ட், 25 டெஸ்ட்ன்னு வச்சிருப்பாங்க. அந்த டெஸ்ட்லயுமே பாதி நாள் பிடிஎஃப் அனுப்புவாங்க, பாதி நாள் பிடிஎஃப் அனுப்ப மாட்டாங்க, பாதி நாள் டெஸ்ட் குடுப்பாங்க, பாதி நாள் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. சில நாள் டிஸ்கன்டினியூட்டே பண்ணிட்டு போயிருவாங்க. இப்படி நெறைய வந்துட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா படிப்புங்கிறது வியாபாரம் ஆயிடுச்சு இந்த உலகத்துல. அப்போ நம்ம சர்வை பண்றதுக்கு அவங்கவங்க சர்வை பண்றதுக்கு நம்மளோட வீக்னஸ வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க? யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ யாரும் நம்பி ஏமாறாதீங்க. ஏதாவது தப்பா சொல்லியிருந்தோம்னா மன்னிச்சுக்கோங்க. அவங்கவங்க கருத்த வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.